பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுக்கிட்டு அந்த காலத்துல ஒரு பிரம்மாண்டமான ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு டிஸ்இல்யூஷன் ஆகி கெமிக்கல்கள் நிறைய உபயோகப்படுத்தி நஞ்ச சாப்பிட்டுட்டு இருக்கிறமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்க உருவாகி அதிலிருந்து வெளியே வந்து சஸ்டைனபிலிட்டியை கோரா வச்சு விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொன்ன மனிதர் தான் நம்மாழ்வார். இவரை பத்தி நிறைய பேரு இன்ஃபேக்ட் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். எனக்கே அதிசயம், அவரை பார்த்தா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் காலேஜ் அந்த காலத்துல படிச்சிருக்காருன்னு நினைக்கும் போதே ஃபேண்டாஸ்டிக். சோ அவரு செய்த விஷயங்கள் பிரம்மாண்டமான விஷயங்கள். சஸ்டைனபிலிட்டியை பத்தி நிறைய பேசியிருக்காரு. ஒரு விவசாயி இருக்கான் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடியது அந்த தோட்டத்தில் இருக்கிறது மினிமல் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு விவசாயம் செய்யணும். அப்பதான் அவனால லாபகரமா இருக்க முடியும். சாயில் கெட்டு போகாது. இதுல நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி விவசாயிகளுக்கு நல்லா சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆற்றல் இவர்கிட்ட இருக்குது. இவர்ஸ் a great communicator also. காம்ப்ளெக்ஸான இந்த விவசாய பிரச்சனைகள் எல்லாம் சிம்பிள் மொழிகள்ல பிரம்மாண்டமான ட்ரைனிங்கள் நிறைய எடுத்திருக்காரு. அந்த மாதிரி இந்த சஸ்டைனபிலிட்டி, இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு இவர்தான் தந்தை அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. phenomenal man and he has actually added tremendous value add to our place in this belt. வானகம் அப்படின்னு ஒரு தரமான கரூர்ல ஒரு ட்ரைனிங் சென்டர் அவர் இப்ப இல்ல, ஆனாலும் அந்த சர்வீசஸ் அவங்க பிரம்மாண்டமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.